விக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லயே எல்லாத்தோட மனசையும் கவர்ந்து இவரோட அடுத்த படம் எப்பப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்க வச்சவர் தான் அருண் விஜய். இப்போ அவர் வந்து ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு பெயர் எடுத்த அறிவலன் கூட இணைஞ்சு குற்றம் 23 அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது பக்கா டிவி வழங்கும் பக்காஸ் ரிவ்யூ. நான் உங்கள் நண்பன் சஷ்டி. ஒரு சர்ச் ஃபாதர் கொல்லப்படுறாரு. அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அருண் விஜய் உள்ள வர்றாரு. ஸோ இவர் வந்து அந்த கேஸை வந்து ஒவ்வொரு முடிச்சா அவிழ்க்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் கிரைம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அது என்ன கிரைம், அது எப்படி ஒரு சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன். அருண் விஜய்க்கு இந்த வெற்றிமாறன் அப்படிங்கிற இந்த போலீஸ் கெட்டப் பார்த்துட்டீங்கன்னா ஒரு டெய்லர் மேட் கெட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். பெர்ஃபெக்டாக இவர் அந்த ரோலில் ஃபிட்டின் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன்ல இருந்து எமோஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்துலையும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். மஹிமா நம்பியார் பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தில் மேக்கப்பே இல்லாமல் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அழகாவும் இருக்காங்க, சூப்பராகவும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்தை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணாம தம்பி ராமையாவோட காமெடிஸ் இருக்கு. அதுக்காகவே கண்டிப்பாக அவரை பாராட்டணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சீன்ல ஒட்டுமொத்த அப்ளாஸையும் அள்ளி கொண்டு போயிடுறாரு தம்பி ராமையா. அவரோட கேரக்டரை சூப்பராகவே பிளே பண்ணியிருக்காரு. அபிநயா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவங்களோட கேரக்டர் சுற்றி தான் படம் நகர்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து செம்ம எமோட் பண்ணியிருக்காங்க. வம்சி கிருஷ்ணா இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்காரு. ஸோ அவர் அப்புறம் அமித் பார்கவ் அப்புறம் அரவிந்த் ஆகாஷ் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்பவே நல்லா பிளே பண்ணியிருக்காங்க. அறிவழகன் படம் அப்படின்னாலே டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி பாஸ்கரன் பண்ணியிருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இவரோட ஷாட் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. இவர் படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்கிற டோனும் படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே கிளாஸியான லுக்கு கொடுக்குது இந்த படத்துக்கு. புவன் ஸ்ரீனிவாசனோட எடிட்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஷால் சந்திரசேகரோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா பிஜிஎம்ல இந்த படத்தை வேற லெவலுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சாங்ஸ் எந்த வகையிலையும் அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா கூட எந்த வகையிலையும் நம்மளை டிஸ்டர்பே பண்ணல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் வந்து மாண்டேஜஸாக தான் வரும். டேரக்டர் அறிவழகன் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு நாவலை ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே பெரிய டாஸ்க். அதை வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ண மாதிரி இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. இது வந்து ஸ்கிரிப்டில் வந்து செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ ப்ரொடக்ஷன் சூப்பராக இருந்திருக்கு. அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கிரிப்ட். இதை வந்து வெல் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெச்சூர்டான டேரக்டர்னால தான் பண்ணியிருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக தான் ஒரு மெச்சூர்ட் டேரக்டர் அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே நீட் அண்ட் குயிக்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வர ஃபைட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே லைவ்லியாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த படத்தோட சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா படத்தோட கதையிலிருந்து வேற எங்கேயுமே படம் நகர்ந்தே போகல. ஃப்ளோ சூப்பராக இருக்குது. ஏற்ற இறக்கம் எங்கெங்கே வேணுமோ அதை வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் வர சேசிங் சீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சீன்கள் இருக்குது. எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வர ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிச்சோம் அப்படின்னு தோணுது. கிளைமேக்ஸ் கிட்ட கொஞ்சம் ரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்களோ படத்தை அப்படின்னு தோணுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்துட்டிங்கன்னா மெயின் வில்லனோட கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்துக்கலாமோ அப்படின்னு லைட்டாக தோணுது. படத்தில் வந்து சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள் இருக்க தான் செய்யுது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குற்றம் 23 ஒரு நல்ல படம். இந்த வீக் வந்ததுலேயே இது நம்பர் 1 படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.